السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1448 முஹர்ரம் மாதம் 11ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அஹ்மத் பின் அலி அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் நன்மையின் பருவங்கள், நன்றியும் படிப்பினையும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்வது ஆன்மாக்கள் ஓய்விடம் பெறக்கூடிய ஒன்றாகும். இதயங்கள் நறுமணம் அடையக்கூடிய ஒரு விடயமாகவும், தனிமையில் துணையாகவும், உயிர்களுக்கு ஒரு ராகத்தாகவும் இருக்கும். யார் இந்த தக்வாவை, இறையச்சத்தை உண்மையாக கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்வார்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக சூரா அன்-நிசா 77வது வசனமாகிய குல் மதாஉத் துன்யா கலீல் வல் ஆகிரத்து கைருன் லிமன் இத்தகா, நபியே சொல்லுங்கள், இவ்வுலக சுகம் அற்பமானது, மறுமை மிக்க மேலானது. அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களுக்கு மறுமைதான் மிக்க மேலானதாகும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் எம்மை கடந்து செல்வதென்பது எமக்கொரு படிப்பினையாகவும் ஒரு உபதேசமாகவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாட்கள் திரும்பி திரும்பி சுழர்ந்து சென்று கொண்டிருப்பது, முடிவுறுவதென்பது, மாதங்கள் வருடங்கள் முடிவதென்பது நமக்கு ஒரு படிப்பினையாகவும் ஒரு நினைவூட்டலாகவும் அமைந்திருக்கிறது. உண்மையிலே புத்தி உள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நன்மாராயமாகவும் கவலைகளை போக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த கால சுழற்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, காலங்கள் அவசரமாக எம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் புத்தியுள்ள மனிதன் என்னிடத்திலிருந்து ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் கடந்து சென்று விட்டதே என்ற ஒரு நிலை வருகின்ற போது அவன் அந்த இடத்தில் நின்று சிந்தித்து பார்ப்பான். என்னை கடந்து சென்ற காலங்கள் அது நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக இருந்தாலும் அது எவ்வாறு என்னை கடந்து சென்றது என்ற சிந்தனையையும் மீளாய்வையும் புத்தியுள்ள மனிதன் செய்வான். அவ்வாறு சிந்திக்கின்ற போதுதான், நான் எத்தனை வருடங்களை கடத்தி விட்டேன், இப்போது நான் எங்கே இருக்கிறேன், எங்கே பயணிக்க போகிறேன், எனது நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை சிந்தித்து அவன் படிப்பினை பெறக்கூடியவனாக இருப்பான். அன்பார்ந்தவர்களே, காலங்கள் எம்மை கடந்து செல்வதென்பது உண்மையிலே நமக்கு ஒரு உபதேசமாக இருப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல், இதிலே தரக்குறைவு செய்தவர்கள், அந்த காலத்திலே தங்களை தயார்படுத்திக் கொள்ளாத ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு உருக்கமான உபதேசமாக, உருக்கமான ஒரு நசீஹத்தாக காலங்கள் கடந்து செல்வது இருக்கின்றது. அவ்வாறு உபதேசமாக அமைகின்ற போது அவன் கடந்த காலத்தை வீணான முறையிலே கழித்து விட்டால் இருக்கக்கூடிய காலத்தையும் எதிர்வரக்கூடிய நாட்களையும் நல்ல முறையிலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து அதன்பால் செயல்படுவதற்கு இந்த சிந்தனை ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் கால ஓட்டம் என்பது, இந்த கால சுழற்சி என்பது உண்மையிலே கவலைகள், சஞ்சலங்கள், துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கவலையை போக்கக்கூடிய ஒரு நிவாரணியாக இருக்கிறது. காலம் கடந்து சென்று விட்டது, எனவே இன்னும் ஒரு காலம் நமக்கு வர இருக்கிறது. எனவே கடந்ததை நினைத்து படிப்பினை பெற்று அடைந்திருக்கக்கூடிய காலத்தையும் அடைய இருக்கின்ற காலத்தையும் சிந்தித்து நன்மைகள் செய்வதற்கு அவன் முயற்சிப்பதற்கு இந்த கால ஓட்டத்தை பற்றிய சிந்தனை
ஒரு உபதேசமாக, படிப்பினையாக, உந்து சக்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நம்பிக்கை இழக்க, அதாவது ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்திலே யாரும் ஏமாந்து விடக்கூடாது. அதே நேரத்திலே கஷ்டங்கள், தீங்குகள், கவலைகளுக்கு ஆளானவர்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இப்போது எனக்கு கவலையும் கஷ்டமும் துன்பமும் இருக்கிறது, இது கடந்து சென்றுவிடும். வர இருக்கும் காலம் எனக்கு நன்மையானதாக, நல்லதாக, மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்ற ஒரு நல்ல சிந்தனையுடன் பயணிப்பதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும். இது இந்த கால ஓட்டத்தை பற்றி சிந்திக்கின்ற போது அவனுக்கு கிடைக்கின்ற பெருமதிகளில் ஒரு பெருமதியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த கால ஓட்டத்திலே நாம் பார்க்கிறோம், இரவு பகல் என்பது மாறி மாறி வருகிறது. இதனை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சூரா அல் ஃபுர்கான் 62வது வசனத்திலே கூறுகிறான், வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபா, இரவையும் பகலையும் மாறி மாறி வரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தான் ஆக்கியிருக்கிறான். லிமன் அராத ஐ யذكر அவ் அராத ஷுகூரா, அதனை பற்றி சிந்தித்து நினைவு பெறக்கூடிய மனிதருக்கும் நன்றி கூறக்கூடிய மனிதனுக்கும் இவ்வாறாக இரவையும் பகலையும் மாறி மாறி அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இரவு வரும்போது பகல் மறைகிறது, பகல் வரும்போது இரவு மறைகிறது. இவ்வாறு இடைநிறுத்தம் இல்லாமல், எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் நேர்த்தியாக இரவும் பகலும் அதன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இவ்வாறாக செய்கின்ற போது, இவ்வாறாக இரவும் பகலும் எந்தவித முரண்பாடுகளும் இல்லாமல், ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாமல் பயணிக்கின்ற விடயத்தை சிந்திக்கின்ற போது அந்த மனிதனுக்கு படிப்பினை இருக்கும். அந்த படிப்பினையின் ஊடாக நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக அவன் மாறுவான். இதனைத்தான் லிமன் அராத ஐ யذكر, அதாவது சிந்திக்கக்கூடியவர்களுக்கும், அவ் அராத ஷுகூரா, அல்லது நன்றி செலுத்த நாடக்கூடியவர்களுக்கும் இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதென்பது ஒரு படிப்பினையாக, ஒரு சிந்தனையாக, ஒரு உபதேசமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு சிந்திக்கின்ற போது கால ஓட்டத்தின் சுழற்சி என்பது, இதனை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் படைப்பாளன், அவன் தனித்துவமானவன். அவன் ஒருவனாக இருப்பதன் காரணமாகத்தான் இரவு பகல் மாறி மாறி வருகின்ற போது அங்கே எந்த முரண்பாடுகளும், எந்த முந்துதல் பிந்துதல்களும் இல்லாமல் நேர்த்தியாக அந்த நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அவன் அல்லாஹ் பெரும் சக்தி உள்ளவன், அறிவாற்றல் உள்ளவன் என்பதை அவன் புரிந்து கொள்வான். எனவே இவ்வாறான நேர்த்தியான நிர்வாகத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் அவன்தான் வணக்கத்துக்கும் சொந்தக்காரன். அவனை அன்றி வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் இருக்க மாட்டார்கள். நன்றி செலுத்துவதற்கும் அவன்தான் தகுதி உள்ளவன். அவனை தவிர வேறு யாரும் அவனை தவிர நன்றி செலுத்துவதற்கு மிகவும் உரித்துடையவனாக இருக்க மாட்டான் என்பதை இந்த இரவு பகல் மாறி மாறி வருகின்ற இந்த அருளை சிந்திக்கின்ற போது அவன் உணர்ந்து கொள்வான். அன்பார்ந்தவர்களே, எனவே இரவும் பகலும் மாறி மாறி வருகின்ற போது ஒரு அடியான் அந்த காலத்தில், அவன் கடந்து சென்ற காலத்திலே அவனுக்கு தப்பி போனவைகளை, விடுபட்டு போனவைகளை சிந்தித்து, நான் வழிபடாமல் விட்டுவிட்டேனே, பயனுள்ள விடயங்களில் காலத்தை கடத்தவில்லையே என்று சிந்தித்து, அவன் அடைந்திருக்கக்கூடிய காலத்திலும் அடைய இருக்கின்ற காலத்திலும் அவைகளை பயனுள்ளதாக, பிரயோஜனமானதாக அமைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இரவிலே செய்ய வேண்டிய நல்ல விடயங்கள் யாருக்கு தப்பு போய்விட்டதோ அவன் பகலை அடைகின்ற போது அதனை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பகலிலே விடுபட்ட செயல்கள் எம்மை தப்பி கடந்து போகின்ற போது இரவிலே அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இரவு பகல் மாறி மாறி வருவது நாம் நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவிலே அல்லாஹ் தனது கைகளை விரிக்கின்றான். பகலிலே பாவம் செய்தவன் தௌபா செய்வதற்காக அல்லாஹ் பகலிலே அவனது கைகளை விரிக்கின்றான், இரவிலே பாவம் செய்த மனிதன் பாவ மன்னிப்பு கோருவதற்காக. இவ்வாறு சூரியன் மறைகின்ற வரும் வரை
காலை மாலையில் பாவம் செய்தவர்களுடைய அந்த பாவத்துக்கு விமோசனம் வழங்குவதற்காக அல்லாஹ் இவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது, அதாவது அவன்தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வருமாறு ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள், யார் இரவிலே செய்ய வேண்டிய வணக்கம் அவனுக்கு தப்பி போய்விட்டதோ அவன் பகலிலே அதனை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பகலிலே செய்ய வேண்டிய வணக்கம் யாருக்கு தப்பி போய்விட்டதோ அவன் இரவிலே அதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற விளக்கத்தை அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவைகளை சிந்திக்கின்ற போது நமக்கு பரிச்சயமான நல்ல அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கும் நமது வாழ்வை நேர்த்தியாக பயணிக்க செய்வதற்கும் இந்த சிந்தனை நமக்கு ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, எனவே இரவு பகல்கள் மாறி மாறி வருவது, வருடங்கள் எம்மை கடந்து சொல்வது யாருக்கெல்லாம் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் அனர்த்தங்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறதோ அவர்கள் புரிந்து கொள்ளலாம், எனக்கு ஏற்பட்ட இந்த காலம் என்னை கடந்து செல்ல போகிறது, புதிய காலம் வரை இருக்கிறது, எனது கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் பயணிப்பதற்கு அவனுக்கு உதவியாக இருக்கும். ஏனென்றால் உலகம் என்பது மாற்றமுறக்கூடியது, அழியக்கூடியது, எந்த நிலையும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை, கவலையும் நிரந்தரம் இல்லை, இன்பமும் நிரந்தரம் இல்லை என்ற அறிவை பெற்றுக் கொள்வான் என்றால் அவன் அடைந்திருக்கக்கூடிய கஷ்டமான நிலை என்னை கடந்து சென்றுவிடும் என்ற எண்ணம் அவனுக்கு உறுதியாக ஏற்படும். எனவே நன்மையை நாடி துன்பத்தை எடுத்தறிவதற்காக அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து பயணிப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் வருவது என்பது, கவலை இருந்தால் சந்தோஷம் வரும், இன்னல்கள் இருந்தால் விடுதலைகள் வரும், துயரங்கள் இருந்தால் விமோசனங்கள் வரும் என்ற இந்த நல்ல எதிர்பார்ப்பை கால ஓட்டத்தை பற்றி சிந்திக்கின்ற போது அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பொக்கிஷமாக, ஒரு வழிகாட்டியாக, உபதேசியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே எந்த விடயமும் எந்த நிலையும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. இப்போது கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு நொடிப்பொழுதில் அடுத்த நிமிடம் எனது துன்பங்கள், எனது துயரங்கள், எனது நோய்கள், எனது கஷ்டங்கள் என்னை விட்டு தூரமாகிவிடும், அல்லாஹ் தூரப்படுத்தி விடுவான், எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அபிவிருத்தியான வாழ்வையும் தருவான் என்ற எண்ணத்துடன் பயணிப்பதற்கு இந்த கால ஓட்டத்தை பற்றிய சிந்தனை நமக்கு உதவியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது, வஅலம், அறிந்து கொள், அன்ன ஃபிஸ் ஸப்ரி அலா மா தக்ரஹு கைரன் கஸீரா, உனக்கு விருப்பமற்ற துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகின்ற போது அதிலே நீ பொறுமை காப்பது என்பது அதற்கு பின்னால் பல நன்மைகள் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். உதவி என்பது பொறுமையுடன் தான் இருக்கிறது. விடுதலை விமோசனம் என்பது கஷ்டத்துடன் தான் இருக்கிறது. இலகு என்பது கஷ்டத்துடன் தான் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எனவே விரும்பத்தகாத விடயங்கள் வருகின்ற போது பொறுமை காக்க வேண்டும். உதவி என்பது பொறுமையுடன் தான் இருக்கிறது, விமோசனம் என்பது கஷ்டத்துடன் இருக்கிறது, இலகு என்பது கஷ்டத்துடன் இருக்கிறது என்ற இந்த விடயங்களை நாம் ஆழமாக அடிமனதிலே பதித்துக் கொள்வோமானால் துன்பங்கள், துயரங்கள், அனர்த்தங்கள், விரும்பத்தகாத விடயங்கள் ஏற்படும் போது நம்மை நாமே மாய்த்து கொள்ளாமல், ஈமானுக்கு புறம்பாக நடந்து கொள்ளாமல், படைத்தவன் அல்லாஹ், காலத்தை ஓட்டக்கூடியவன் அவன்தான். இப்போது எனக்கு கஷ்டம் இருக்கிறதா, நோய் இருக்கிறதா, துன்பம் இருக்கிறதா, அதே அல்லாஹ் இந்த காலத்தை கடத்தாட்டி விட்டு எனக்கு ஒரு நல்ல காலத்தையும் நல்ல சுபீட்சத்தையும் மகிழ்ச்சியையும் தருவான் என்ற ஒரு நிலையை இந்த சிந்தனை நமக்கு தரும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலேதான் அனைத்தையும் நாம் பரம் சாட்ட வேண்டும். அன்பார்ந்தவர்களே,
நாம் இருந்த காலம் ஒரு பொன்னான ஒரு அருமையான பருவ காலத்தை கடத்தாட்டி விட்டு ஒரு நல்ல காலத்துக்கு நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எம்மை கடந்து சென்ற ஹஜ்ஜுடைய காலம் என்பது மிகவும் ஏராளமான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பம். அவைகளை கடந்து விட்ட நாம் முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம். அதிலே பல நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். எனவே காலங்கள் கடந்து விட்டது, அவைகளில் நம்மால் தப்பி போனவைகளை நினைத்து எதிர் வரக்கூடிய காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய காலத்தை நல்ல முறையில் வணக்கங்கள் செய்து வழி அனுப்பிவிட்டு அல்லாஹுடைய மாதம் என்று போற்றப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். இதிலும் பல நன்மைகள் இருக்கிறது. எனவே காலங்கள் மாறி மாறி வரும்போது அதிலே நன்மைகளும் நல்லவைகளும் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நேரங்களும் நல்ல காலங்களும் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே யாரும் நம்பிக்கை இழந்து விட தேவையில்லை. ஹஜ்ஜுடைய காலத்தை இழந்து விட்டேன், எனக்கு நன்மைகள் செய்ய முடியாதே என்று தன்னைத்தானே யாரும் மாய்த்து கொள்ள தேவையில்லை. அல்லாஹ் காலத்துக்கு காலம் நன்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் தந்து கொண்டே இருக்கிறான். எனவே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், கடந்து சென்ற காலத்தில் என்னால் முடியவில்லையே என்று நாம் வருந்தி காலங்களை வீணடித்து விடாமல், எனக்கு ஒரு காலம் வந்திருக்கிறது, இதனை நன்மையாக பயன்படுத்திக் கொள்வோம் என்ற அந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த 5 ஹஜ்ஜுடைய காலத்திலே பாதுகாப்பையும் செழிப்பையும் அமைதியையும் தந்து ஹாஜிமார்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்தவர்களே, எனவே முழுமையான பாதுகாப்பு என்பது, முழுமையான அமைதி என்பது அல்லாஹ் தான் அதனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஊருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டுக்கும் நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறான். 2 காபா, அதாவது காபத்துல்லாவும் மஸ்ஜிது நபவியும் மக்காவும் மதீனாவும் இருப்பதென்பது அவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. அவைகளுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் என்பது மிக பெரும் அருளாக இருக்கிறது. அன்பார்ந்தர்களே, எனவே இவைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு நமது நாவால் ஒருபோதும் நன்றி செலுத்தி முடித்து விட முடியாது. அல்லாஹுடைய நிஅமத்துக்களை ஒருபோதும் மற்றீடு செய்து விட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அருளும் நிஅமத்துக்களும் விசாலத்தன்மைகளும் நிறைந்திருப்பதை நாம் இந்த நாட்டிலே பார்க்கலாம். எனவே இதனை தந்தவன் அல்லாஹுவாக இருக்கிறான். இந்த மக்கா மதீனா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம், வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம், இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்றிணைத்து வைத்திருப்பது என்பது மிகவும் பெரும் அருளாக இருக்கிறது. எனவே அந்த அருளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹுவாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அவனை புகழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே இந்த மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அதனை நல்ல முறையில் நிர்வாகம் செய்து வரக்கூடிய மக்களுக்கு ஒழுங்கமைப்பு செய்யக்கூடிய நிர்வாகிகள், இந்த நாட்டு தலைவர்கள், அதற்கு பொறுப்பானவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நிரப்பமான கூலியை கொடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு உண்மையான சேவைகளை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை மென்மேலும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். யா அல்லாஹ், இந்த நாட்டையும் இந்த ஈமான் இறங்கிய இந்த இடத்தையும் நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்கள் அவர்களுடைய உள்ளங்கள் இலகுத்தன்மையுடன் இதனை நாடக்கூடிய இந்த பகுதிகளை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அதே நேரத்திலே இமாம் அவர்கள் அல்லாஹும்ம அஸ்லிஹ் அஹ்வாலல் முஸ்லிமீன ஃபீ குல்லி மகான், உலகத்திலே எந்த பாகத்தில் இருந்தாலும் முஸ்லிம்களுடைய நிலைமைகளை நீ சீராக்கி கொடுப்பாயாக, அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக உதவி செய்வாயாக. அல்லாஹ்வே, அவர்களுக்கு உதவியாக இருப்பாயாக, எங்களுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. நீ பாவ மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றாய். அதே போன்று இந்த வெள்ளிக்கிழமையிலே அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். எனவே நபியின் மீது அதிகமாக ஸலவாத்தையும் சலாமையும் கூற வேண்டும். அதே போன்று அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஏராளமான நிஅமத்துக்கள், எண்ணில் அடங்க முடியாத, கணக்கிட முடியாத, வரையறுக்க முடியாத அளவுக்கு
பல நிஅமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அந்த நிஅமத்துக்களை நிஅமத்துகளாக உணர்ந்து அந்த நிஅமத்துக்களுக்கு உண்மையாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, கால ஓட்டம் என்பது, கால மாற்றம் என்பது, கால சுழற்சி என்பது நமக்கு ஒரு படிப்பினையாகவும் அந்த படிப்பினை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான நிலைமைகள் இருக்கிறது. எனவே ஒரு வருடத்தை கடத்து விட்டோம். கடந்த காலத்தை சிந்தித்து அதில் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து நன்மையான விடயங்கள் இருந்தால் நாம் அடைந்திருக்கக்கூடிய காலத்திலும் எதிர்வரக்கூடிய காலத்திலும் நன்மை செய்வதற்காக நம்மை நாம் ஒரு திட்டமிடலுடன் பயிற்சிகள் செய்து நன்மைகள் செய்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் அனைத்து விடயங்களும் படிப்பினை பெற்று அவனை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி நன்மையிலே பயணிப்பதற்கு எல்லா விதத்திலும் இலகுத்தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.